இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள். அறிவின் திறவுகோலாகிய ஆன்மீக புத்தகங்களை தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவிப்பின்படி 100 திருக்கோயில்களில் இன்றைக்கு இந்த புத்தக நிலையம் திறக்கப்படுகிறது. ஆலயத்திற்கு வருகிற பக்த பெருமக்கள் தங்கள் இல்லங்களிலே சிறந்த ஆன்மீக கருத்துக்களை உள்வாங்க வேண்டுமேயானால் ஒவ்வொரு புத்தகமாக இந்த புத்தக கடையிலே ஆன்மீக புத்தகங்களை வாங்கி தங்களுடைய இல்லத்தில் இருக்கிற அடுக்கிகளில் இந்த புத்தகங்களை சேர்த்து வைத்தால் விரைவில் அது ஒரு சின்ன நூலகமாகவே மலரும். அப்படி நூலகமாக மலருகிற பொழுது வளருகிற குழந்தைகள் அறிவை விரிவு செய்யவும் அகண்டமாக்கவும் விசால பார்வையால் ஆன்மீகத்தை அறியவும் பெரிதும் இந்த நூல்கள் துணை நிற்கும். அந்த வகையிலே ஆன்மீக புத்தக நிலையங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசால் 100 திருக்கோயில்களில் திறக்கப்படுகிற ஒரு அற்புதமான இந்த தருணத்தில் நம்முடைய ஆணிலை அண்ணலார் ஆலயம் கருவூரிலும் இந்த புத்தக நிலையம் புதுப்பொழிவோடு திறக்கப்பட்டிருக்கிறது. இதை பக்த பெருமக்கள் எப்படி உள்ளே சென்று இறைவனை நினைந்து உணர்ந்து அன்பினால் நெகிழ்ந்து ஊற்றலும் கண்ணீரால் உடல் முழுதும் நனைந்து வணங்குகிறோமோ அப்படி வழிபட்டு விட்டு வந்து இந்த புத்தகங்களை ஒரு முறை பார்வையிட்டு ஏதாவது ஓரிரு புத்தகங்களை வாங்கி சென்று இந்த புத்தக நிலையம் மிகச் சிறப்பாக நல்ல ஒரு விற்பனையோடு இன்றைக்கு திறக்கப்படுகிற 100 புத்தக நிலையங்களிலே முதன்மையான புத்தக நிலையமாக திகழ வேண்டும். அதற்கு பக்தர்கள் பெருந்துணை புரிய வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. மேலையார் அவர்கள் அற்புதமாக வந்து எடுத்துரைத்த வகையில் ஆன்மீக புத்தகம் அதுவும் கல்யாணபசி திருக்கோயில் இன்று திறக்கப்பட்டு நமக்கு வழித்துணையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்து மக்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களும் நம்மகிட்ட இருக்குது. 12 திருமுறைகள் மற்றும் பகவத்கீதைகள், அப்புறம் பஞ்ச சபைகள், பஞ்சபூத தலங்கள் என்று சிவபெருமானுடைய 224 தலங்களும் முருகப்பெருமானுடைய அறுவடை வீட்டு சம்பந்தப்பட்ட திருப்புகழ்களும் தேவார திருமுறைகளும் இங்கு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பக்தருடைய மையந்தர்களும் இங்கு வந்து பெருமான் திருவருள் கருணையோடு இந்த புத்தகங்களை பெற்று சீரும் சிறப்பாக வழிவகை பெருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிர்வாகத்தின் சார்பாக மேலை பாக்கணி ஐயா வள்ளிமணி ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.